கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நடிகை நிவேதா பித்ராஜுக்கு துபாய் தொழிலதிபருடன் திருமணம் அமைக்கும். ஏங்க ஊரில் ஏதோ நடிகை யாரையோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. என்னை போய் நிவேதிதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ரேஸில் தோற்று போனவங்க யாராவது மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஆஸ்பத்திரி ரூமை ரெடி பண்ணணுமா? இங்கே இப்போ யார் தாடி வளர்க்க போகிறாங்க? அந்த பழைய தலைமுறை மாதிரி யார் தாடி வளர்ப்பாங்க? யார் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க? யார் என்ன குடிப்பாங்க? ஏதாவது குடிச்சிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கலாம், அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களான்னு என்ன கேட்கக்கூடாது. எடப்பாடியார் மீது RS பாரதி போட்டிருந்த வழக்கை திமுக வாபஸ் வாங்கிவிட்டது. அதான் அவரே வாபஸ் வாங்கிட்டார். சூழ்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அதை வாபஸ் வாங்கிட்டார். என்ன சூழ்நிலை மாற்றம் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள மர்மம். ரெண்டு விஷயமா பேசுகிறாங்க. சில பேர் வேறு மாதிரி எடுக்கிறாங்க. எடப்பாடிக்கும் திமுக தலைமைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, வெளியில் தான் அப்படி அடிச்சுக்கிறாங்க. வழக்கமாக இப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு விஜய் பேசுகிறார் இல்லையா, தவேக தலைவர். அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி தமிழகத்தில் முஸ்லிம் மாணவிகளுக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாதம் ரூபாய் 1000 உதவி வழங்குவதாக முதல்வர் அறிவிப்பு. இந்து கிறிஸ்தவ மாணவிகளுக்கு கல்வி தேவையில்லையா? இந்து கிறிஸ்தவர்களுக்கு கல்வி தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. அரசியல்ங்கிறது வேறு விஷயம். முஸ்லீம்களுடைய ஓட்டு தேவை. அதனால் நாங்கள் இப்போ முஸ்லீம்களிடம் நான் பார்த்தீங்களா ஒன்றாவது ஏன் நான் என்ன சொல்கிறேன், நியாயமாக 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு 1000 ரூபாயை நீங்கள் இலவசமாக அதாவது உதவித்தொகை கொடுத்துட்டு போகலாமே. அது ஏன் முஸ்லீம் மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்கணும்? இப்போ நீங்கள் கேட்பீங்க, வழக்கமாக சிறுபான்மையினருக்கு தானே கொடுப்பாங்க, அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் வழக்கமாக கொடுப்பாங்களே, இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகம் வரலாம். கிறிஸ்தவ வாக்குகள் அநேகமாக விஜயை நோக்கி செல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அஜிஜோ அப்போ முஸ்லீம் வாக்குகளை நாம் கெட்டிப்படுத்தணும், அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை காதோடு பீகாரில் தேர்தல் நடக்குது. பிரசாந்த் கிஷோர் ஒரு தனி கட்சி சூராஜ் என்னமோ ஜன் சூராஜ்னு ஒன்று வச்சு வந்தார். நடுவில் ஒரு 6 இடைத்தேர்தல் வந்தபோது நின்னார், டெபாசிட். அவர் தேர்தலில் நின்று ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கட்சிக்காக தமிழ்நாட்டிலிருந்து 2 முக்கிய புள்ளிகள், ஆளுங்கட்சி புள்ளிகள், தலா 100 கோடி ரூபாய் அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இலவசமாக போனஸாக. எந்த கட்சிக்காரங்க? முக்கியமான கட்சி அப்படின்னு சொன்னால் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் ஸ்ரீ சத்ய சுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாமா? போயிடலாம் சார். மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன், நடிகை நிவேதா பித்ராஜுக்கு துபாய் தொழிலதிபருடன் திருமணம் ஆரம்பமே ஒரு குதர்க்கமான கேள்வியாக இருக்குது. குதர்க்கமான கேள்வி இல்லை, அவர் எப்போவுமே அப்படி தான் கேட்பார். அவர் நம்மளை எங்கேயாவது சிக்கலில் வர மாட்டி விட்டுற மாட்டோமான்னு ஆர்வம் அதிகம் இருக்குது. ஏங்க ஊரில் ஏதோ ஒரு நடிகை யாரையோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வழக்கமாக அவங்கெல்லாம் தொழிலதிபர் தான் பண்ணிப்பாங்க. எல்லா சமயத்தில் அரசியல்வாதிகளையும் பண்ணிப்பாங்க. சில பேர் திருமணம்னு பண்ணிப்பாங்க. அது சில பேர் திருமணம் அண்ணன் சுபவி அவர்கள் சொல்வதை போல் திருமணம் கடந்த உறவாக கூட இருக்கலாம். இதெல்லாம் என்னை போய் நிவேதிதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ரேஸில் நான் இல்லை, அந்த கார் ரேஸில் நான் இல்லை. நான் தொழிலதிபராக இருக்கலாம், பட் அந்த அளவுக்கு இல்லை. நம்மளை தேடிட்டு நிவேதிதா வர அளவுக்கு இல்லை. நிவேதிதா பித்ராஜ் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னால் அந்த ரேஸில் தோற்று போனவங்க யாராவது மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஆஸ்பத்திரி ரூமை ரெடி பண்ணணுமான்னு. எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி தோல்விகள் இந்த மாதிரி ஒரு காதல் தோல்விகள் இருக்கும். அதுவும் திருமணம் கடந்த அந்த மாதிரி தோல்விகள் அப்படிங்கிறது, காதலில் தோல்வி இருந்தால் கூட தாடி வச்சுட்டு இருப்பான். இப்போ இந்த தலைமுறையில் தாடி வச்சுட்டா தான் காதலே பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மாறி போச்சு, தலைமுறைக்கு தலைமுறை வித்தியாசப்படுது. அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ நிவேதிதா துபாய் தொழில் பண்ணால் அவங்க ஏற்கனவே
மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இல்லை இவரோட அவர் கொஞ்சம் இன்னும் வசதி அதிகமான செழிப்புடன் இருக்கிறார் அப்படின்னு யாரையோ முடிவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சகஜமான விஷயம். அப்படி இருக்கு. இங்கே வந்து இப்போ யார் தாடி வளர்க்க போகிறாங்க, அந்த பழைய தலைமுறை மாதிரி யார் தாடி வளர்ப்பாங்க, யார் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, யார் என்ன குடிப்பாங்க, ஏதாவது குடிச்சிட்டு நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கலாம், அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களான்னு என்ன கேட்கக்கூடாது. நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு தெரியாது. நிவேதிதாவை கேளுங்க, என்ன கேட்க. நிவேதிதா வந்து யாரோ துபாய் தொழிலதிபர்னா அந்த தொழிலதிபரை கேளுங்க, அந்த அம்மாவை கேளுங்க. என்னையா கேட்குறீங்க, எனக்கு எப்படியா தெரியும். ஆனால் ஒன்று ஆஸ்பத்திரியில் இப்போ வந்து போனால் வந்து இன்னும் முன்னாலேயே தெரிஞ்சது வெளியில். இப்போ வந்து போனால் இன்னும் சமூக வலைதளம்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு போவோம். அடுத்த கேள்விக்கு போவோம் வம்பு இல்லாமல். சுவாமிமலையிலேருந்து வைத்தீஸ்வரன், கிராமத்தில் நுழைந்த புலியை தகவலளித்தும் மிக தாமதமாக வந்த கர்நாடக வனத்துறை அதிகாரிகளை புலிக்கூண்டில் பூட்டிய கர்நாடக மக்கள் பற்றி. ஆமாம், அது ஊர் உள்ள புலி வந்துருச்சு. இவங்க வழக்கமாக வனத்துறைக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம இந்த இப்போ அந்த போலீஸ் கூப்பிட்டா வந்து வேணும்னா உடனே வந்து வருவாங்க. யாராவது முக்கியமான ஆட்கள் சொன்னாக்க. அப்படி இல்லைன்னா சௌகரியமாக தான் வருவாங்க. அந்த மாதிரி மெதுவாக 2-3 மணி நேரம் பொறுத்து வந்திருக்காங்க. அது வரைக்கும் என்ன புலிக்கு வெயிட் பண்ணுமா? அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளெலாம் வந்துடுது. அப்போ ஒரு குழந்தையோடு தூக்கிட்டு போயிடும், இல்லை ஆடு மாடு கன்றுகளை தூக்கி கொண்டு போய்ட்டு கோழியை இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு புலியெல்லாம் போனதுக்கப்புறம் மெதுவாக வந்திருக்காங்க. கடுப்பானவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வனத்துறை அதிகாரிகள் ஒரு 7-8 பேரை பிடிச்சி ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் சேர்த்து இந்த புலிக்காக ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. அது என்ன கரெக்டாக அந்த கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குமா? அது இந்த காலத்தில் எலிப்பொறியே வச்சிங்கன்னா அந்த எலிப்பொறியை வந்து நாசூக்க அவாய்ட் பண்ணி அந்த பக்கமாக போயிடுது. எலிக்கே அவ்வளோ வலி இருக்கும்போது காட்டில் வந்து வாழற புலிக்கு வந்து தெரியாதா? அப்போது அந்த புலியை பிடிக்காமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஓடி போச்சு அது திருப்பி காட்டுக்கு. இவங்களை பிடிச்சி புலிக்கூண்டில் அடைச்சி வச்சுட்டாங்க. சொன்னால் அடுத்த எங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக தானே கூப்பிட்றோம் அப்படி இருக்கும்போதுன்னு சொல்லி. பரவாயில்ல, கன்னட மக்கள் வந்து திராவிடர்களாக இருந்தாலும் கன்னட திராவிடர்களுக்கு வந்து துணிச்சல் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து ஏன்னா அவர் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் வருமா அப்படின்னா, தமிழர்களுக்கு தோல் கொஞ்சம் தடிமனான தோல், அதனால் இங்கே வந்து அப்படியெல்லாம் வராது. இங்கே வந்து அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இப்போ தானே தமிழ்நாட்டில் வந்து வித்தியாசமான அரசியல். புலிக்குட்டிகளுக்கு வேட்டையாடுவதற்காக 16 கோடி ஒதுக்கின அரசு இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த கர்நாடக அரசு அப்படிலாம் ஒதுக்கினதா தெரியல. அவங்களே புலியை பிடிக்கலைன்னா தமிழ்நாட்டில் இப்படி நடந்தால் புலியை பிடிக்க மாட்டாங்க. ஏங்க, புலி இருந்தால் தானே அப்புறம் புலிக்குட்டிக்கு வந்து நம்ம வந்து வேட்டையாட கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு 16 கோடி செலவில். அதுக்கப்புறம் வந்து மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்கணும், மானுக்கு வந்து மான்குட்டிக்கு துள்ளி ஓட சொல்லி கொடுக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் வந்து நம்ம அப்படிலாம் வந்து தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காதீங்க. கன்னடர்களுக்கு ரோஷம் அதிகம், துணிச்சல் அதிகம். அந்த திராவிடர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு திராவிடர்களுக்கு அவர்களிடமே எதிர்பார்க்காது. கொத்தமங்கலத்திலிருந்து ராம பழனியப்பன் அவர்கள், நேபாள் துணை முதல்வரை ஊழல் புகாருக்காக அம்மனமாக ஆற்றில் வீசிய நேபாளிகள் பற்றி. ஆமாம், இப்போ அது பெரிய கலவரம் நடந்துச்சுல்ல, அது பிரதமர் வந்து பதவி இழந்தார். முன்னாள் பிரதமருடைய வீட்டை வந்து கொளுத்தி அந்த வீட்டில் பாவம் அவருடைய மனைவி வந்து உயிரோடு எரிந்து சாம்பலாகி விட்டார். நிதியமைச்சர் வந்து வீட்டிலேருந்து அவர் தப்பிச்சு ஓடுறாரு, தெருவில் பிடிச்சி அடித்து உதச்சி அவரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் துணை பிரதமரை வந்து ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி அவரை வந்து ஆற்று தண்ணியில் இறக்கி விட்டு அதுலேயும் ஒரு 50 பேர் அவர் துரத்திட்டு போய் தேடி முக்குன்னு மூக்கி அடிக்கிறாங்க. ஊழல் மற்ற விஷயங்கள்லாம் அதிகமாக போச்சு அப்படின்னு அங்கே வந்து ஒரு புரட்சி வந்ததாக சொல்லப்படுகிறது. அது இல்லை, அது அமெரிக்கா தூண்டி விட்டது தான் அப்படின்னு சொல்லி சில தகவல் உண்டு. என்னன்னு தெரியாது. இப்பொழுது வந்து சுசீலா கார்கி என்ற ஒரு பேராசிரியை வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக அங்கே இருந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போது இடைக்காலத்தில் வந்து பிரதமராக வந்திருக்காங்க. ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்த மாதிரி தெரியுது. ஊழல் புகார்
அதாவது ஆட்சி நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள், மோசடிகள் இந்த மாதிரி வந்து இருந்ததுனால மக்கள் கொதித்தால் என்ன ஆகும் என்பதற்கு நேபாளம். இதுக்கு பின்னால் ஒரு சர்வதேச அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேபாளம், மியான்மார், இலங்கை, பங்களாதேஷ் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவையும் இப்படி தான் குறி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதுக்கேற்ற மாதிரி ராகுல் காந்தியும் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. அது அடுத்த விஷயம், அது தனியாக வருவோம். நேபாளத்தில் நடந்தது அவர் கேட்குற அர்த்தம் அதுதான். தமிழ்நாட்டில் நடக்குமான்னு அவர் வந்து அந்த தொக்கி நிற்குது அந்த கேள்வியில். தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னு கேட்டால் முதல்ல எங்கள் ஊரில் ஆற்றுல தண்ணியே கிடையாது. எப்படிங்க அவர் ஆற்று தண்ணியில் முக்கிறத வர? நாங்கள் தான் வந்து மணல் வந்து ஆற்றுல தண்ணி வராமல் மணல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு. இப்போ கூட ரெட்டேரின்னு நம்ம மாதவரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு கோயில் நிலம். கோயில் நிலம்னா அனாமதயம் தானே. இந்துக்களுடைய கோயில் நிலம்னா அனாமதயம் தானே. மற்ற மதங்களாக இருந்தால் சிறுபான்மைன்னு சொல்லி நாங்கள் பாதுகாப்போம்னு ஒரு நாடகம் போடுவாங்க. இந்துக்களுடைய நிலம்னா அறநிலையத்துறையுடையது, அறநிலையத்துறைனா அரசுடையது, அரசுடையதுன்னா அரசியல்வாதிகளுடைய பர்சனல் சொத்து மாதிரி ஆயிடுச்சு கோயில்கள்லாம். அதில் உள்ள மணலை தோண்டி 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலம், அவ்வளோ பெருசு. அதில் உள்ள மணலை தோண்டி வழக்கம் போல் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வராங்க. இதை யார் பண்ணுவாங்க? காவல்துறை பேசாமல் இருக்குது, வருவாய்த்துறை பார்த்துக்கிட்டு இருக்குது, ஆளுங்கட்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னால் அதில் உள்ள மாஃபியா வழக்கமாக அப்படி தான் நடக்குது. அந்த மாதிரி அவர் என்ன கேட்டார்? நேபாள் துணை. ஆமாம். அப்போது எங்கள் ஊரில் நடக்காதுங்க, தமிழ்நாட்டில் நடக்காதுங்க. ஏன்னா இங்கே வந்து ஆற்றுல தண்ணியெல்லாம் கிடையாது, எல்லாம் வற்றி போயிருக்கு. இருக்கிற மணாலையும் நாங்கள் அள்ளி நாங்கள் வந்து கனிம வளங்களெல்லாம் வந்து வெளியில் விற்று தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழக மக்கள் தலையில் ஒரு 10 லட்சம் கோடி கடன் அது மட்டும் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு வந்து சாராயத்தில் ஒரு 10 லட்சம் கோடி வருது, கனிம வளத்தில் ஒரு 10 லட்சம் கோடி வருது. இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் ஆற்றுல நாங்கள் தண்ணியே இல்லாத போது நாங்கள் ஆற்றுல தள்ளி விடுறதுல அர்த்தமே இல்லை, எதிர்பார்க்க முடியாது, யதார்த்தம் இல்லை. ஆனால் ஒன்று, நாங்கள் வந்து ஒரு 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 சில மாண்புமிகுகள் வந்து அதில் பிரபலமானவர்கள் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைன்னா ஆளை வந்து திடீர்னு வந்து கல் குவாரிகளில் வைத்து புதைத்து விடுகிறார்கள், உயிருடனோ இல்லை வந்து அப்படின்னு சில அரசியல்வாதிகள் மீது சில தகவல்கள் உண்டு. நம்ம தகவல்களுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. இதுக்காக கல் குவாரியெல்லாம் எல்லா குவாரியும் தோண்டியாக பார்க்க முடியும். அதனால் நல்ல வேளை தமிழ்நாட்டில் வந்து ஆற்றுல தண்ணி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி ஏதாவது ஆற்றுல இல்லை ஏரி குளத்தில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அதை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு விற்றுருவோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணிடுவோம். அங்கே நேபாளத்தில் ஆனது தமிழ்நாட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வடகரையிலிருந்து இப்ராஹிம் ராவுத்தூர். அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஊழலுக்காக எடப்பாடியார் மீது RS பாரதி போட்டிருந்த வழக்கை திமுக வாபஸ் வாங்கி விட்டது. அதான் அவரே வாபஸ் வாங்கிட்டார். RS பாரதி தான் திமுக, அதாவது அதிமுக பீரியடில் அவர் எடப்பாடியாரோட மகனுடைய உறவினர்னு ஒருத்தர் பேர்லையும், இன்னும் அவருடைய சம்பந்தி ஒருத்தர் சுப்பிரமணியம்னு பேர், அவர் பேர்லேயும் வந்து இது ஊழல் வழக்கு போட்டிருந்தாங்க. அதாவது 300 கோடி ரூபா ப்ராஜெக்டை வந்து 1500 கோடி ரூபான்னு அதை இன்ஃப்ளேட் பண்ணி அதில் வந்து ஊழல் நடந்ததுன்னு வழக்கு போட்டது RS பாரதி அவர்கள். அது திமுக தலைமையை சொல்லி தான் போட்டுப்பாங்க. இப்போ வந்து சூழ்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில், அதாவது நீதிமன்றத்தில் அதை வந்து வாபஸ் வாங்கிட்டார். என்ன சூழ்நிலை மாற்றம் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள மர்மம். 2 விஷயமாக பேசுகிறாங்க. சில பேர் வந்து வேறு மாதிரி எடுக்கிறாங்க. எடப்பாடிக்கும் திமுக தலைமைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, வெளியில் தான் அப்படி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே வழக்கமாக இப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு விஜய் பேசுகிறார் இல்லையா, தவேக தலைவர். அந்த மாதிரி வந்து இருக்கலாம் அப்படி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, அதே அந்த ஒப்பந்தக்காரர்களை, கான்ட்ராக்டர்களை திமுகவும் பயன்படுத்திக்கிறது. இது வந்து நீங்கள் அதில் மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை அது மாதிரி மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அதிமுக பீரியடில் கொடி கட்டி கொண்டு, அதாவது அரசியல்வாதிகளுடைய பணத்தை அதை வழக்கமாக அங்கே தானே கொண்டு போய் கொடுப்பாங்க, 300 கோடி 500 கோடின்னு. ஏன்னா எங்கேயோ சம்பாதிக்கிற பணத்தை எங்கே வச்சுக்கிறது? இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு மற்ற தொழில்கள் கான்ட்ராக்டை இவங்ககிட்ட கொடுத்து தான் அதை பினாமிகளாக வைத்திருப்பார்கள். இது வழக்கமான ஒரு விஷயம். அதிமுக பீரியடில் இருந்த கான்ட்ராக்டர்ஸ் தான் இன்றைக்கி திமுக பீரியட்லேயும் இருக்காங்க.
திமுக நிர்வாகிகள் பல பேருக்கு வந்து குறையே வந்து அதுதான், அவங்க கம்ப்ளைண்ட்டே அதுதான். நான் சொல்கிற ஆளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதிமுக பீரியடில் ரொம்ப பிரபலமாக இருந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தா அதே ஆட்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு புரியல. இப்போ வந்து கான்ட்ராக்டரில் ரியல் எஸ்டேட்டில் திமுக அதிமுகலாம் தனித்தனியாலாம் கிடையாது. அவங்கவுங்க யார் அந்த தொழிலில் இருக்காங்களோ, யார் ஆட்சியில் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்னன்ற மாதிரி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்கிக்கிறாங்க. போன ஆட்சியில் அவங்க வாங்கினாங்க, இந்த ஆட்சியில் அதே கான்ட்ராக்டர்கள், அதே ஒப்பந்த புள்ளிகள், புரோக்கர்கள் எல்லாமே அதே தான். ஆட்சி தான் மாறிச்சே தவிர காட்சி மாறலை. இவ்வளோதான் விஷயம். அந்த வகையில் எப்படிங்க இப்போ நமக்கு கான்ட்ராக்டராக இருக்காங்கன்னு வைங்க, அவங்க பேரில் நம்ம வழக்கு போட்டு செய்யலாமா? அப்புறம் எப்படி அவங்க வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள்? வாபஸ் வாங்கியிருக்கலாம், அதனால் வாபஸ் வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா இவங்களே வழக்கு போட்டுட்டு அப்போ எடப்பாடி நிரபராதி என்று ஆர்எஸ் பாரதி சொல்லுகிறாரா? நான் வந்து எடப்பாடி குற்றவாளி நம்ம அப்படி சொல்லலை. ஒன்று அப்போ போய் சொல்லிடணும், அது பொய் வழக்காக இருக்கணும். அப்போ இப்போ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தமாக இருக்கணும். இல்லை இங்கே ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு டீலிங்காக இருக்கணும். அந்த டீலிங் வந்து ரெண்டு கட்சிகளுக்குள்ளேயா இல்லை இந்த கான்ட்ராக்டர்கள் வந்து அதே கான்ட்ராக்டர்கள்ன்றதுனாலையா தெரியல. ஆக மொத்தம் இது வந்து கேஸு போட்டதும் சரி வாபஸ் வாங்கினதும் சரி மக்களுக்காக இல்லை அப்படிங்கிறது தான் அதில் உள்ள விஷயம். ஓகே. சென்னையிலேருந்து கரு ராமசாமி அவர்கள், தமிழகத்தில் முஸ்லீம் மாணவிகளுக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாதம் ரூபாய் 1000 உதவி வழங்குவதாக முதல்வர் அறிவிப்பு. இந்து கிறிஸ்தவ மாணவிகளுக்கு கல்வி தேவை இல்லையா? அப்படி இல்லைங்க. அது அவர் சரியா, அவர் பேர் என்ன? கரு ராமசாமி. ராமசாமி அண்ணன், புரிஞ்சுங்க. இந்து கிறிஸ்தவர்களுக்கு கல்வி தேவை இல்லையா அப்படின்னு நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. அரசியல்ங்கிறது வேற விஷயம். முஸ்லீம்களுடைய ஓட்டு தேவை. இவங்களுக்கு கல்வி தேவையா தேவையில்லையாங்கிறத பற்றி யார் கவலைப்பட்டா? அது இல்லை. இப்போ முஸ்லீம்களின் ஓட்டு எங்களுக்கு தேவை, அதனால் நாங்கள் வந்து இப்போ முஸ்லீம்களிடம் வந்து நான் பார்த்தீங்களா ஒன்றாவது ஏன் நான் என்ன சொல்கிறேன், நியாயமாக வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு 1000 ரூபாயை நீங்கள் இலவசமாக, அதாவது உதவித்தொகை கொடுத்துட்டு போகலாமே. அது ஏன் முஸ்லீம் மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்கணும்? நீங்கள் பொங்கலில் வந்து வச்சா அது இந்து பண்டிகை, சூரியனை வழிபடும் பண்டிகை. இஸ்லாமியர்கள் வந்து அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நம்பிக்கை கொண்டவர். அவருடைய நம்பிக்கையை நம்ம மதிக்கிறோம். அவர்கள் சூரியனை கூட, அதனால தான் அவங்க வந்து பாரத மாதா என்று கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதான் அவர்களுடைய நம்பிக்கை. இதை வந்து சரி தவறு என்று யாரும் பேச முடியாது, அது அவர்களுடைய நம்பிக்கை. அவங்களுடைய மதத்தை வந்து அவங்க கடைபிடிக்கட்டும். நம்ம மதத்தில் அவங்க வந்து உள்ளே போக வேண்டாம், நம்ம அவங்க மதத்துக்குள்ளே போக வேண்டாம். அந்த வகையில் இங்கே எல்லா மாணவிகளுக்கும் சொல்லியிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒன்று இது சொல்லிவிட்டு இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, அது கூட நம்ம போன இதில் பேசணும். நீங்கள் எதை கேட்டாலும் வந்து மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இலவசங்களாக கொடுக்குறீங்களா, அதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம்னு. இப்போ இது ஏன் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்? இப்போ நீங்கள் கேட்பீங்க, வழக்கமாக சிறுபான்மையினருக்கு தானே கொடுப்பாங்க, அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் வழக்கமாக கொடுப்பாங்களே, இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகம் வரலாம். இப்போ கொடுக்க விஜய் வந்துட்டார், ஜோசப் விஜய் வந்துட்டதுனால அவர் எங்கே போய் திருச்சியில் போகிறாரு? கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் தான் மாநாடு போட்டார். மாநாடு, சந்திப்பு, என்னன்னாலும் சொல்லுங்கள். ஆக கிறிஸ்தவ வாக்குகள் வந்து அநேகமாக விஜயை நோக்கி செல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பில், அஜிஜோ அப்போ முஸ்லீம் வாக்குகளை நாம் வந்து கெட்டிப்படுத்தணும், அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை. நீங்கள் கடைசியில் இந்துக்களுக்கு வந்து கல்வி தேவையா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி யாருங்க கவலைப்பட்டாங்க? ஏங்க நீங்கள் வந்து அவங்க கவலைப்படல, நீங்கள் நானும் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வேணும்னா நீங்கள் போய் படிங்க. அதுவும் வந்து நல்லா படிக்கணுன்னா எல்லா ஹிந்தி உட்பட சமஸ்கிருதம், ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு எல்லா மொழிகளும், தமிழை தவிர எல்லா மொழிகளையும் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியார் பள்ளிகளில், அதுவும் திமுக நடத்து பள்ளியில் போய் படிங்க. கல்வி வந்து உங்களுக்கு நல்ல வழியாக வரும். அரசு பள்ளிகளுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா எங்களுடைய பசங்க எல்லாமே அரசியல்வாதிகள். நான் கட்சி சார்பு இல்லாமல் சொல்லுகிறேன், எல்லா அரசியல் தலைவர்களுடைய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளும் வந்து படிப்பது தமிழ் பள்ளியில் இல்லை.
அப்போ அன்பில் மகேஷ் பையன் கூட வந்து இன்னும் நான் தமிழ்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் ஜெர்மன் படிக்கிறேன்னா ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு என்னமோ சொன்னார். இது வந்து அவர் திமுக தலைவர்கள் மட்டும்தான் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் வெளியில் மேடையில் பேசும்போது அரசு பள்ளி தமிழ் அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்கவுங்க பசங்களை அனுப்பும்போது மட்டும் கான்வென்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அதனால் இந்து மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கல்வி தேவையான்னு கேட்டால் தேவையா தேவையில்லையான்னு அவங்களா பார்த்துக்கணும். அதுவும் தேர்தல் வரும்போது அப்படி தான் இருக்கும். ஓகே, மதுரவாயிலிருந்து மாரியப்பன், ராகுல் காந்தி பட்டாயா சென்று ஓய்வெடுக்கிறார், அதுவும் பீகார் தேர்தலுக்கு முன்பு, பின்னணி எதுவும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறது? ஏங்க அவர் பட்டாயான்றது இந்த இது தாய்லாந்தில் இருக்குங்க. அது ஒரு பெரிய கடற்கரை, அதில் வந்து பல ஒரு விசேஷமான இடம். அது அதிகமாக இளைஞர்கள்லாம் வந்து போவாங்க, தாய்லாந்துக்கு போவாங்க, அதுவும் குறிப்பாக பேங்காக்கு போவாங்க, அதிகம் குறிப்பாக அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பட்டாயா பீச்சுக்கு போவாங்க. பல விசேஷங்கள் அங்கே உண்டு, இளைஞர்களை கவரும் அம்சங்கள் அங்கே உண்டு. அவர் அடிக்கடி போவார். இப்போ கூட துணை ஜனாதிபதியுடைய சிபிஆருடைய பதவி பிரமாணம் போது அவர் இல்லை. ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு நாட்டில் யார் துணை ஜனாதிபதியாக வந்தாலும் அது கேட்டால் வந்து எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் தான் அவர், அதனால் அவர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பதவி பிரமாணம், ஒரு ஜனாதிபதி, ஒரு துணை ஜனாதிபதி, இப்படி இந்த நிகழ்வுகளில் எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்களை மதித்து அழைக்கிறார்கள். அப்போ வந்து இருக்கணுன்றது அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது பட்டாயால், அதனால் அவர் போகிறாரு. வழக்கமாக அவர் வந்து தேர்தலில் ஏதாவது வந்து இப்போ பீகார் மாநில தேர்தல் வருது, அதான் அவர் கேட்குறாரு. பீகார் மாநில தேர்தல் வருதுன்னா வழக்கமாக காங்கிரஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து தம்பி இத்தாலிக்கு போயிடுங்க, பாட்டியை பார்த்துட்டு வாங்க, இல்லை வந்து பேங்காக் உங்களுக்கு தான் பிடிக்குமே, தாய்லாந்து அங்கே போயிருங்க. இப்போ கூட வியட்நாம் கூட போயிருந்தார் சமீபத்தில். முன்னால் போய் சீனாவில் போய் அந்த காலத்தில் வந்து மன்மோகன் சிங் இருக்கும்போது ரகசியமாக ஒரு ஒப்பந்தம், தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போட்டு வந்து வெளியே சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து அதாவது இந்தியாவுக்கு தேசத்துக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்வார். இப்போ கூட அவர் வந்து அந்த எஸ்ஐஆர், அந்த பீகாரில் சிறப்பு அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து சீர்திருத்தம் பண்ணால அதுக்கு எதிராக வந்து 49,000 ஓட்டு காணும் அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாரு. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து அவர் பவர் பாயிண்ட் ஒரு பக்கமாக அப்படி பிரித்து காமிச்சிருந்தார் வீடியோவில் பார்த்து. அது வந்து மியான்மரில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரே சமயத்தில் இந்தியில், கன்னடத்தில், பல்வேறு இந்திய மொழிகளில் ஒரே ஒரு குறிப்பிட்ட தளத்திலிருந்து அது வந்து அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கா டீப் ஸ்டேட்னு. அதாவது இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இப்போ இருக்கக்கூடிய வலிமையான ஒரு இந்திய அரசு அமைவதை விரும்பாத சக்திகள். அமெரிக்கா எப்பவுமே தன்னை தவிர வேறு யாரும் சூப்பர் பவராக வந்துடக்கூடாதுன்னு யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய கொள்கை அது. அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப குறுமான ஆசாமியாக இருக்கார். அவர் எங்கேயோ பட்டாயா போகிறாரு. என்ன பிடிச்சி வந்து அவர் ஏன் அதுக்கு பின்னணி தெரியுமா, அவர் எந்த வழியில் போனார், எங்கே போனார், இந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் கொஞ்சம் விட்டா வந்து செல் நம்பர்லாம் கேட்பார் போட்டுக்கு அவர் யாரை பார்க்க போனாருன்னு. நான் பட்டாயா போயிருக்கேன், நீங்களும் போய்? நான் இளைஞராக இருக்கும்போது போயிருக்கேன், மனைவியுடன், என்னுடைய மனைவியுடன். அதை தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு போய்விடுவோம். ஸ்ரீரங்கம்லேருந்து மைதிலி, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 900 மின்பெயர்கள் இலவசமாக கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழக அரசு மறுப்பது ஏன்? ஆமாங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸு, மின் பேருந்துகள், அதாவது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கு சேர்த்து 57,000 கோடி என்னமோ நிதி ஒதுக்கி 900 இது வந்து தமிழ்நாட்டில் 11 நகரங்களை வந்து அடையாளப்படுத்தி இதில் மின்சார பஸ் மட்டும், அதை பேருந்து மட்டும் இல்லாமல் அதுக்கு சார்ஜிங் சென்டர். ஏன்னா அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அது சார்ஜ் பண்ணால் தானே, இப்போ நம்ம செல்ஃபோன் மாதிரி தானே, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வருது, கார் வருது, இப்போது பஸ்ஸுக்கு வந்துடுச்சு. அப்படி வந்தால் அது வந்து இவ்வளோ கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் வரைக்கும் அது ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் போகும்னு அந்த மாதிரி வரக்கூடியது மிக மக்களுக்கு பயன்படக்கூடிய பாமர மக்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ 100 ரூபா வருது பெட்ரோலு, டீசல் 92 ரூபா வருது. எலக்ட்ரிக் இது வந்து அவ்வளவு செலவு இருக்காது. அப்போ குறைந்த செலவில் போக்குவரத்து மக்களுக்கு பயன்படும். நாங்கள் விட்டுருவோமா நாங்கள் அப்படி மக்களுக்கு பயன்படுற மாதிரி விட்டுருவோமா? அதனால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இலவசமாக தர்றாங்க,
பஸ்ஸு மட்டும் இல்லை, அதுக்கு சார்ஜிங் சென்டரோடு சேர்த்து அதுக்கான உபகரணங்கள் அவ்வளவும் வந்து சர்வீஸ் சென்டர் இவ்வளவும் வந்து அவங்க செலவில் தர்றாங்க. ஆனால் வந்து நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து தமிழர்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, துஞ்சிக்கப்படுகிறது இப்படின்னு வந்து வசனம் பேசுவோம். அதனால் வந்து இது வந்து எதிர்பார்த்தது தான். இல்லை, இதுக்கு வந்து இது தேர்தல் சமயமாக இருக்கிறதுனால இதை வந்து எடுத்துக்கல. இதுவே வந்து ஆட்சிக்கு மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஆட்சியில் இருக்கும் பொழுது தேர்தலுக்கு அதிக நாள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இதில் வந்து கலைஞர் படம், உதயநிதி படம், ஸ்டாலின் படம், உதயநிதி படம், அநேகமாக இன்பநிதி படமும் சேர்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சேர்த்து அந்த பஸ்ஸுக்கு மேலே அது பெயிண்ட் அடித்து அப்போ வந்து இது தமிழ்நாடு அரசுடைய திட்டம்பாங்க. அவங்க பணம் கொடுப்பாங்க. ரேஷனுக்கு இப்போ வந்து 70% இது வந்து மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் வந்து அந்த பை ஒன்று கொடுக்குறாங்க, அதில் பாருங்கள் கலைஞர் படம் இவங்க படம்லாம் போட்டு இருக்கும். ஸோ இது வழக்கமாக பண்ணுவாங்க. இப்போ ஏன் பண்ணலன்னா, இப்படி பண்ணால் கூட இப்போ தெரிஞ்சு போயிடுது இது அந்த மத்திய அரசு திட்டம். மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிடுது. அப்போ இந்த தேர்தல் சமயத்தில் அது வேண்டாம், மக்களுக்கு பயன் போயிடுச்சே, அதை பற்றி நமக்கு என்னங்க கவலை, அப்புறம் பார்த்துக்கலாம். திருவண்ணாமலையிலேருந்து நளினி கேட்டிருக்காங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதி கிராம பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லாமல் சம்பளம் கொடுக்குறாங்களாமே, இது என்ன மர்மம்? மாணவர்களே இல்லாமல் பள்ளிகள் நடத்துகிறாங்க, ஆசிரியர்களே இல்லாமல் பள்ளிகள் நடத்துகிறாங்க. இல்லை, கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் பல பகுதிகள் வந்து மலைப்பகுதிகள், சில பகுதிகள் வந்து சமவெளியில் இருக்குது, அங்கே மலைகளும் கலந்து இருக்குது. இந்த மலைப்பகுதியில் வந்து ஆசிரியரை பள்ளிகளாக வந்து அரசில் போட்டால் அவங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ், கூடுதல் சம்பளம் அது தனியாக. ஏன்னா மலைப்பகுதினா அது கொஞ்சம் மலை காடு அந்த மாதிரி இருக்கக்கூடியது, கொஞ்சம் பொதுவான அந்த கட்டமைப்பு குறைபாடுகள் இல்லை குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் அவங்களுக்கு வந்து போகமாட்டேம்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, திமுக ஆட்சியில் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மலை கிராம பள்ளிகளில் ஆசிரியராக போட்டுற வேண்டியது, அவனுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸு. ஆனால் அங்கே உள்ள டிஇஓ சிஇஓவை செட் பண்ணி இந்த சமவெளியில் இருக்கு இல்லையா, சாதாரணமாக இருக்கக்கூடிய பள்ளிகள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அஃபிஷியலாக வந்து மலைப்பகுதி அந்த பள்ளியில் வந்து அவனுடைய அங்கே சம்பளம் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு, ரோல்ஸில் அங்கே இருக்கான். ஆனால் மலைப்பகுதியில் போயிருந்தால் அவன் அங்கேருந்து மலையிலேருந்து ஒன்றுத்துக்கும் கீழே இறங்கி வரணும், அவன் குடும்பத்துக்கு அது கஷ்டன்றதுனால வேலை பார்க்குறது, அதாவது ஆன் ரோல்ஸ் வந்து அங்கே சம்பளம் அங்கேருந்து வருது. அது என்ன பேங்க்கில் கட்டிட்டு ஆக போகுது. ஆனால் உண்மையில் வேலை பார்க்குறது இங்கே. அப்போ அந்த மலைப்பகுதிக்கு ஆசிரியரே இல்லாமல் அங்கே வந்து கல்வி எப்படி வளரும்? அங்கே தான் உண்மையிலேயே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு தான் வந்து கல்வியில் வந்து அதிக கவனம் செலுத்தணும்னா அவனுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கம்மி. ஆனால் அங்கே வந்து ஆசிரியரே இல்லைன்னா இந்த இப்போ எந்த ஸ்கூல் குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் ஐயா மழை பெய்யுது லீவுன்னு சொல்லுவோம். மழை பெஞ்சால் சந்தோஷம், ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. ஐயோ நம்மளுடைய கல்வி பாதிக்கப்படுமோ அப்படின்னு அந்த வயசில் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மலைப்பகுதியில் உள்ள குழந்தைகள் வந்து ஆசிரியர் இல்லைன்னா சந்தோஷமாக ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்போது ஒரு தலைமுறை வந்து அந்த ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்கிறார்கள். கல்வியில் பின்னடைவு பெற்றவர்களை பின்னடைவு அப்படியே தான் வச்சுருக்காங்க. அது ஜாதியாக இருந்தாலும் சரி, மலைப்பகுதி எஸ்சின்னு சொன்னாலும் தான், எஸ்டின்னு சொன்னாலும் தான். இவர்களை பொறுத்தவரை சமுதாய ரீதியில், பொருளாதார ரீதியில், கல்வி ரீதியில் வந்து பின்னடைந்தவர்களையே வைத்துக்கொண்டு இந்த ஆசிரியர் இவங்க தானே கார்பரேஷனில் ஒரு காலத்தில் இல்லாத ஆட்களை வைத்து மஸ்டர் ரோல்னு புகழ்பெற்றவர்கள், சர்க்காரியாலாம் வந்ததுலாம் புகழ்பெற்ற பிரபலமான கட்சி திமுக. இப்போவும் எம்என் ரேகாவில் வேறு கிராமத்தில் வேறு மாநிலங்களில் உள்ளவர்களுடைய ஆதார் கார்டெல்லாம் வந்து இதில் இணைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. 20-25 பேர் தான் உண்மையிலேயே இந்த எம்என் ரேகாவில் வந்து சும்மா கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அந்த வருஷத்துக்கு 150 நாட்கள் சம்பளம் வாங்கிட்டு போகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து சகஜம். இப்போ கூட இந்த இலவச மகளிர் திட்டத்தில் வந்து இந்த 1000 ரூபா யாரோ ஒரு பெண்ணுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணு, அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க 2 வருஷமாக எனக்கு வரலன்னு. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொண்டு போய் புகார் கொடுத்து, சரி அந்த புகாரை வந்து வழக்கமாக ஆற்றுல தண்ணியில் போட்டுருவாங்க. ஏதோ போனால் போகுதுன்னா அவங்க தப்பிச்சு அவனுடைய புகார் வந்து விசாரணைக்கு போயிருக்கு. அது விசாரணையில் போனால் 2 வருஷமாக வந்து சாந்தி தேவின்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய வங்கி கணக்குக்கு இந்த பணம் 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு.
நம்ம ஊரில் அந்த அம்மா பேர் புவனேஸ்வரியா கிருஷ்ணவேணி அதோ பேர் தமிழ்நாட்டில் உள்ளவங்க. இவங்க புகார் 2 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க, எனக்கு வரலன்னு. ஆனால் பணம் போய்கிட்டு இருக்கு. எங்கே போயிட்டுருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் யார் பேரில் வந்து என்ன பேர் சாந்தின்னு ஒரே மாதிரி பேர்கள்லாம் இல்லை. வங்கியும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கிளை, ஆளும் அங்கே உள்ளது. ஆதார் எண்ணை பார்த்தாலே, அந்த எண்ணெய் வைத்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்று அதுக்கு குறியீடுகள் உண்டு. இது அதாவது அதிகாரிகளுடைய தவறா வங்கியுடைய தவறா தெரியல. ஆனால் திமுக ஆட்சியில் இது ஆச்சரியமாக இல்லை. நம்ம பேசும்போது தான் வந்து பானிபூரிக்காரன் வந்துட்டான் போனால் வந்தால் நம்ம வந்து பேசுவோமே தவிர, கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஒப்பந்தம் கொடுக்குறது அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க, வெளி மாநிலத்துக்காரனுக்கு தான். ஏன்னா அவன் வெளியே பேச மாட்டான்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே யாருக்காவது கான்ட்ராக்ட் கொடுத்தா 40% கமிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவானே அவன். அதனால் இது எதிர்பார்த்த விஷயந்தான், பார்க்கலாம். கடலூர்லேருந்து சாம்ராஜ் கேட்டிருக்காரு, சென்னை புளியந்தோப்பில் வழிப்பறி நடத்திய போதை கும்பல் போலீஸாரை தாக்கியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. இது வந்து மற்றொரு நிகழ்வு, அவ்வளோதான். போதை கும்பல் வந்து போதை மருந்து வந்து தினம் பார்த்தீங்கன்னா கஞ்சா பிடிபடுது, கிலோ கணக்கில் பிடிபடுது, போதை மருந்து பிடிபடுது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நாங்கள் பிடிச்சோன்னு. பிடிச்சதே எவ்வளவுன்னா இன்னும் பிடிக்காதது எவ்வளவுன்ற கேள்வி வருது. அப்போது தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதுவும் திமுக ஆட்சி இந்த ஆட்சியில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. பள்ளிகளுக்கு எல்லா இடத்துலையும், பள்ளிகளிலிருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இருக்குது. பள்ளியிலே இருக்குன்னா கல்லூரிகள் அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. டாஸ்மாக் ஒரு பக்கம் இருக்குது, இந்த போதைப் பொருட்கள் மிச்ச மெட்ஸு இந்த கஞ்சா இதெல்லாம் வந்து இருக்குது. அது மாதிரி வரும்போது தான் இந்த கொடூர வன்முறைகள், போலீஸ்காரன் பேரில் இருக்கிற அந்த பயம் மரியாதையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு 2 காரணம். ஒன்று, போலீஸ்காரங்கள்லேயும் நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க, அவங்களே போதைப் பொருள் கடத்துறவங்களாம் இருக்காங்க. ஒரு ஆப் வச்சு ஒரு 5 போலீஸ்காரங்க மாட்டினாங்க, ஆப் வச்சு விற்கிறாங்க. யார்? போலீஸ்காரங்க. அப்புறம் போலீஸ்காரனை எப்படி மதிப்பாங்க? நேர்மையான போலீஸ்காரர்கள் காவல்துறைன்னு இருக்கிறார்கள். சில ரயில்வே போலீஸ் ஏதோ கூட வந்து 5 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள நகையை யாரோ ஒருத்தர் மறந்து வச்சுட்டாருன்னா ரயில்வே போலீஸு, எந்த போலீஸார் தானே, காவல்துறை தானே, அதை பத்திரமாக ஒப்படைத்தவர். இந்த மாதிரி நேர்மையானவர்கள் ஆங்காங்கு இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக வந்து காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இப்போ வந்து புகார் அளிக்க போகிறோம் வந்து அனாவசிய வம்பு வர வேணாம், நம்மக்கிட்ட காசு பிடுங்குவாங்க, இல்லை நம்ம பேர்லேயே கேஸ் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. அப்போ காவல்துறை மீது மரியாதையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லைன்றதை தாண்டி அந்த பயம் போய்விட்டது. முன்னாலெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு போலீஸ்காரர் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம தெருவில் வந்துட்டாலே இதுக்கு யார் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றது இருக்கும். இப்போ வந்து அந்த பயம் போய்விட்டது. அதனால் போலீஸ்காரராக இருந்தால் கூட வந்து போதையில் இருக்கிறவனுக்கு என்ன அவனுக்கு வித்தியாசம் தெரியல, வெட்டுறான். சரி, இது புளியந்தோப்பில் நடக்குதுன்றது ஒரு உதாரணம் தானே தவிர, நான் பலமுறை சொல்கிறது, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு ஆகிவிட்டது. வேளச்சேரியிலிருந்து எட்டியப்பன் கேட்டிருக்காரு, திருப்பூரில் திமுக பேரூராட்சி தலைவர் தாறுமாறாக போதையில் கார் ஓட்டி ஒரு தொழிலாளியை கொலை செய்துள்ளாரே. இப்போ தான் பேசணும், போதை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னு. அது திமுக நிர்வாகியாக இருந்தால் அவருக்கு இன்னும் ஈஸியாக டிஸ்கவுண்ட்டில் கிடைக்காதா? கிடைக்கும். கட்சி கார்டு காமிச்சா ஒரு காலம் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குமா நமக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் திமுகங்க 20% டிஸ்கவுண்ட்டுன்னு ஏதாவது அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கா நமக்கு தெரியல. நம்ம திமுகலையும் இல்லை, நமக்கு போதைப் பொருளும் பழக்கம் இல்லைங்கிறதுனால நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் போதையில் தாறுமாறாக வண்டி ஓட்டும்போது ஏஆர் பேர்லேயே ஏற்றிருக்காரு. அவர் மாட்டினவர், அதாவது பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருந்தானே, விவசாயியாக இருந்தானே, ஒரு மனித உயிர். அது வந்து நடந்திருக்கு. இங்கே நீங்கள் அது வந்து போதையில் வந்து தெரியாமல் நடந்தது. இங்கே சென்னையில் வந்து ஒரு தனசேகரன், ஒரு எம்எல்ஏ KKNR தனசேகரன், பிரபலமானவர்னா அந்த வகையில் பிரபலமானவர், அடிதடி விஷயங்களில். அவருடைய பேரன் வந்து, அவருக்கு இப்போ வயசாகிடுச்சு, அவருடைய பேரன் வந்து ஏதோ இந்த கல்லூரி மாணவரனுமோ ஏதோ ஒரு காதல் விவகாரம், அது சிக்கல், காதல்னாலே சிக்கல் வரதானே செய்யும். அந்த மாதிரி ஏதோ வரும்போது முக்கோண காதலை ஏதோ பிரச்சனை, அந்த மாதிரி வரும்போது வேண்டுமென்றே ஒருவர் மீது வண்டியை ஏற்றி அவர் வந்து கொலையாயிட்டார். அதுவும் அவரும் இவரும் தனசேகரனுடைய பேரன் அப்படின்றது குற்றச்சாட்டு. அவர் தனசேகரனுடைய பேரனும் இன்னும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல்
முதல்ல ஒரு தடவை ஏற்றிட்டு மறுபடியும் வந்து அவர் ஒரு கால் உயிரோடு இருந்துட போகிறாருன்றதுக்காக ரிவர்ஸில் வந்து மறுபடியும் ஏற்றிருக்காங்க. அப்படின்னா கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அப்படின்னு குற்றச்சாட்டு பதிவாகி கைதாகி இப்போது பிணையில் கேட்டுட்ருக்காரு. பிணை கொடுத்துட்டாங்களா இல்லையா தெரியல. ஆக அது திமுக நிர்வாகியாக இருந்தால் நம்ம சொல்லுது என்னென்னா, திமுக நிர்வாகி, திமுக சார்பில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அந்த திமுக அப்படின்ற அந்த இணைப்பு வந்து குற்றம் செய்வதற்கு கொடுக்கப்படும் லைசன்ஸாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது திமுக. அதனால தான் வந்து குற்றங்கள் பெருகி வருகிறது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம காவல்துறை, நம்ம ஆட்சி, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. அதனால தான் அவங்க வந்து ஞானசேகரங்கள் அதிகமாவதுக்கு காரணம் இதுதான். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் சார். இந்த வாரத்துடைய காதோடு சொல்லிக்கிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். காதோடு பீகாரில் தேர்தல் நடக்குது. அங்கே பிஜேபி இப்போ உள்ள கருத்து கணிப்புகள் பிரகாரம் வந்து பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. பட் கருத்து கணிப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், வரலாம், தெரியல. தேஜஸ்வி யாதவ், அதாவது லாலு பிரசாதுடைய கட்சி தான், அதாவது பிஜேபி கூட்டணிக்கு நேரடியாக எதிராக இருக்கக்கூடியவர்கள், அந்த சவாலாக இருக்கக்கூடியது அவங்க தான். காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸுக்கு அவங்களுக்கும் இன்னும் சரியான ஒரு இது வரல. திடீர்னு வந்து வழக்கம் போல் தேஜஸ்வி யாதவ் வந்து நாங்கள் எல்லா 243 தொகுதி எல்லாத்துலேயும் நாங்கள் நிற்போம், அதாவது காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம், எங்கே போனாலும் காங்கிரஸை பார்த்தா அலர்ஜின்னு பயந்து ஓடுறாங்க, பீகார் உட்பட. அப்படி வந்து ஏதோ அங்கே நடந்துகிட்ருக்கு. கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் வரலாம். அது பிரசாந்த் கிஷோர் ஒரு தனி கட்சி, சூராஜ் என்னமோ ஒரு ஜன் சூராஜ்னு ஒன்று வச்சு வந்தார். நடுவில் ஒரு 6 இடைத்தேர்தல் வந்தபோது நின்னார். டெபாசிட் இவர் ஆலோசனை சொல்லி இவ்வளோ பேர் 350 கோடிலாம் கொடுத்தாங்க. எனக்கு புரியல. நம்மளும் ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரும் நம்மளை கொடியில் தான் நிறுத்தியிருக்காங்களே தவிர யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டேன்றாங்க. அவர் ஏதோ ஆலோசனை கொடுக்குறாரு, ஏதோ 4ல் 3 ஏதோ ஒரு இதில் கிளிக் ஆகுது, 300 கோடி 400 கோடின்னு வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் அவருடைய கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு வழி அவருக்கு தெரியல. அவர் இப்படி என்ன பெரிய ஆலோசகர் நமக்கு புரியல. அது ஒரு பக்கம் இருக்க, அவர் தேர்தலில் நின்று ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கட்சிக்காக தமிழ்நாட்டிலிருந்து 2 முக்கிய புள்ளிகள், ஆளுங்கட்சி புள்ளிகள், தலா 100 கோடி ரூபாய் வந்து அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இலவசமாக, போனஸாக. எந்த கட்சிக்காரங்க? முக்கியமான கட்சி அப்படின்னு சொன்னால் 100 கோடி அப்படின்லாம் சொன்னால் எந்த கட்சின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாமா? புரிஞ்சுது இல்லையா? அதாவது 10 கோடி 5 கோடினா இந்த கட்சி, அந்த கட்சி. 100 கோடி 200 கோடினா எந்த கட்சியாக இருக்க முடியும்? ஆமாம். அந்த அந்த புள்ளிகள் யாருன்னு அடுத்தது கேட்பீங்க. சரி, யாரோ ஒருத்தர் வந்து சொல்லப்படுது, நமக்கு தெரியாது, நம்மகிட்ட சொல்லிட்டு அனுப்புவேன். நம்ம அந்த காலத்தில் மணி ஆர்டர் அனுப்புவாங்க, இப்போ மணி ஆர்டர் கூட நிறுத்திட்டாங்க. எப்படி? அதனால் நமக்கு தெரியாது. அது அனுப்பிச்சதில் ஒருத்தர் வந்து உலகையே ரட்சிப்பவர், உலகையே காப்பவர் ஒருவர், அவர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து எதையுமே பதிவு செய்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். பதிவு. புரிஞ்சுது. அவருக்கும் பீகாருக்கும் என்ன சம்மந்தம்னே நமக்கு புரியல. இவர் இந்த உலகத்தை காப்பாற்றுபவர் வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் வியாபாரங்கள் செய்கிறார். கல்வி தந்தை, மருத்துவ தந்தை, அது மாதிரிலாம் நிறைய தந்தையாக இருக்கார். இப்போ இது எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷனே எல்லோரும் அப்பாவாக தானே. நான் சொல்கிறது தந்தை, அந்த அப்பா. அதனால் வந்து அவர் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த எதையுமே ஒரு பதிவு செய்து ஒரு அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய அந்த அரசியல்வாதி, அந்த ஒரு முக்கிய புள்ளி அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போது இவங்கெல்லாம் பீகாரில் அனுப்புகிறாங்கன்னா அப்போ பீகாரில் இவர்களுக்கு ஏதோ வியாபார முதலீடுகள் இருக்கின்றன. எல்லா மாநிலத்திலையும் இருக்கா மாதிரி முக்கியமாக பீகாரில் இருக்குது. இல்லைன்னா ஏன் வந்து அங்கே போய் ஒரு 100 கோடி ரூபாயை கொடுக்கணும்? ஏதோ ஒரு உபயோகம் இருக்குன்னு தானே. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆய்வில் வந்து வெளிப்படையாக வந்த ஆய்வில் அந்த மாண்புமிகு அவர் பையனுக்கோ என்னமோ பொண்ணுக்கோ 350 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார் முதல்வர் தலைமையில், கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னால். அவருக்கு வந்து அதாவது சொத்து கணக்குன்றது சும்மா ரூபாய்க்கு, அது வந்து சும்மா ஒரு கணக்கில் இந்த தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குற அந்த கணக்கு, அது வந்து
உங்களுக்கு அதை போல் நீங்கள் பல பூஜ்ஜியங்களை சேர்த்து கொள்ளலாம். அது வந்து 8 கோடி கொடுத்தாரு முதல்வர். ஆமாம். அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழக முதல்வரை விட அந்த அதிகாரபூர்வமான சொத்து அறிவிக்கப்பட்ட சொத்தில் வந்து தமிழக முதல்வரை விட அவருக்கு சொத்து அதிகமாக அந்த மாண்புக்கு. அதாவது நீங்கள் அதில் உள்ளதை கணக்கில் எடுத்துக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், பக்கத்தில் நிறைய சைஃபர் போட்டுக்கணும். 40 கோடின்னு சொன்னால் அது 47 கோடி முதல்வருக்கு, 41 கோடி முதல்வருக்கு, அவருக்கு வந்து அந்த புள்ளிக்கு 47 கோடின்னு சொல்கிறாங்க. 47 கோடி மட்டுமா இருக்கும்? பக்கத்தில் எத்தனை சைபர் போட்டுக்கணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் முதல்வரை மிஞ்சும் ஒரு மாண்பு சொத்தில். இவர் அரசியலுக்கு வந்து அவரை விட இவர் இன்னும் கம்மியான வருஷங்கள் தான். அதை விட முக்கியம் வந்து பீகாரில் கொண்டு போய் கொட்டுகிறார் என்றால் அப்போ எந்த மாநிலத்திலலாம் அவங்க வந்து இங்கே தான் பேசும்போது வந்து பானிபூரிக்காரன், பான்பீடாவாயன் அப்படி சொல்லி வடக்கிலிருந்து வருபவர்களை ஏதோ தரக்குறைவாக பேசுவார்களே தவிர அவங்க பீகாரிகளுக்கு புத்தியே இல்லைன்னு ஒரு அமைச்சர் பேசினார். அவர்களுக்கு புத்தியே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான IAS IPS அதிகாரிகள் அதிகமாக இருப்பது பீகார் மாநிலத்திலேருந்து வருபவர்கள் தான். அவங்களுக்கெல்லாம் புத்தியே இல்லை, கல்வி அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் பேசுவான். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பீகார் எங்கே இருக்குன்னே தெரியாது. இவன் உத்தரகண்டுன்னு சொன்னால் வந்து சத்தீஸ்கர்னு சொன்னீங்கன்னா இங்கே நேபாளத்தில் வருமா மியான்மரில் வருமானு கேட்குற அளவுக்கு தான் நம்மளுடைய பூகோள அறிவை வச்சு கும்முடி பூண்டி தாண்டி நம்மளை வந்து போக விடாமல் செய்தது இவர்கள் செய்த சாதனை, திராவிடம் செய்த சாதனை. இந்த வகையில் 200 கோடி ரூபாய் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு 100 கோடி ரூபாய் போயிருக்கிறது தமிழ்நாட்டு 2 முக்கிய புள்ளிகளிலிருந்து, ஆளுங்கட்சி புள்ளிகளில் சொல்லிட்டேன். இதுதான் காதோடு. சரிங்களா? நேர்காணலை மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.